الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله
أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போருடைய நிலைமைகள் தொடர்பாக கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமுற்றவர்களையும் ஷஹீதானவர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். காயமுற்றவர்களுக்கு மருந்து போடப்பட்டது. மேலும் ஷஹீதானவர்கள் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போதுதான் அநீதி இழைக்கும் மக்கத்து நிராகரிப்பாளர்கள் சில முஸ்லிம் ஷஹீதுகளின் காதுகளையும் மூக்குகளையும் அறுத்திருந்தார்கள் என்பதும் தெரியவந்தது. அவ்வாறு காதுகளும் மூக்குகளும் அறுக்கப்பட்டவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களும் இருந்தார்கள். அன்னாருக்கு இந்த காட்சியை கண்டு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. மேலும் அன்னார் கூறினார்கள், நிராகரிப்பாளர்கள் தங்களது இந்த செயலாலேயே எதை நாம் ஆகுமற்றதாக கருதி வந்தோமோ அப்படிப்பட்ட பள்ளிக்கு பள்ளி வாங்குவதை ஆகுமானதாக ஆக்கிக் கொண்டார்கள். ஆனால் இறைவன்புறம் இருந்த அந்த நேரத்தில் அன்னாருக்கு, நிராகரிப்பாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் நீங்கள் கருணை மற்றும் நீதியை எப்பொழுதும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வஹி இறங்கியது. இதுவே இஸ்லாத்தின் போதனையாகும். ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் நல்லடக்கம் தொடர்பாக வருகிறது. ஹஜ்ரத் ஹம்சா அவர்களுக்கு ஒரே துணியில்தான் கஃன் போடப்பட்டது. இது தொடர்பாக முன்னரும் சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் விளக்கமாகவே கூறியிருக்கின்றேன். அவர்களினுடைய தலையை மூடினால் 2 கால்களிலிருந்தும் துணி அகன்றுவிடும். துணியை கால் பக்கமாக இழுத்தால் அவர்களுடைய முகத்திலிருந்து துணி அகன்றுவிடும். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் முகத்தை மறைக்குமாறு கூறினார்கள். காலில் அஸ்ஹர் என்கின்ற புல்லை வைத்து மறைக்குமாறு கூறினார்கள். ஹஜ்ரத் ஹம்சா மற்றும் அன்னாரின் சகோதரியின் மகனான ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் ஆகியோர் ஒரே கபரிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா அவர்களுடைய ஜனாசா தொழுகையை முதலில் தொழ வைத்தார்கள். இது கடந்த ஹுத்பாவில் கூறிய ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை தொழப்பட்டதா அல்லது தொழப்படவில்லையா என்பதற்கான ஆதாரமாகும். ஆண்களில் இறந்தவர்களுக்கு ஒப்பாரி வைக்கப்படுவது தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மதிநுட்பத்துடன் அதை தடுத்தார்கள் ஒரு அறிவிப்பில் வருகிறது. இது ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்களின் அறிவிப்பாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலிருந்து திரும்பிய பொழுது அன்சாரிகளின் பெண்கள் தங்களது கணவர்களுக்காக அழுது ஒப்பாரி வைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹம்சாவிற்காக அழுபவர் யாரும் இல்லையா? அன்சாரி பெண்களுக்கு இது தெரிய வந்ததும் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் ஷஹாதத்திற்காக ஒப்பாரி வைப்பதற்காக ஒன்று கூடினார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் அயர்ந்து விட்டது. சிறிது தூரத்தில் இருந்தார்கள். அநேகமாக பள்ளிவாயிலில் என்று நினைக்கிறேன். விழித்த பொழுது பெண்கள் அதே போன்று அழுது கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று இவர்கள் ஹம்சாவின் பெயரில் அழுது கொண்டே இருப்பார்களா என்ன, நிறுத்த மாட்டார்களா என்று கூறினார்கள். மேலும் திரும்பிச் சென்று விடுமாறு கூறுங்கள் என கூறினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிச் செல்லுமாறும் இனி யார் மரணித்தாலும் ஒப்பாரி வைக்க வேண்டாம் என்றும் வழிகாட்டினார்கள்.
இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்காக ஒப்பாரி வைப்பதை ஆகுமற்றதாக்கினார்கள். மேலும் எல்லா வகையான ஒப்பாரி வைத்தலையும் நிறுத்தினார்கள். இவ்வாறு மிகுந்த ஞானத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளின் பெண்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டார்கள். அவர்களை அவர்களது கணவன்மார்கள் மற்றும் சகோதரர்களின் பிரிவின் போது ஒப்பாரி வைப்பதை தடுப்பதற்கு பதிலாக ஹஸ்ரத் ஹம்சா அவர்களுக்காக கூறினார்கள். அவர்களுக்காக அழுபவர் எவரும் இல்லையே என்றார்கள். ஹஸ்ரத் ஹம்சா அவர்களின் ஷஹாதத்தின் போதும் பிறகு அவர்களுடைய உடலோடு கண்ணியக்குறைவான முறையில் நடந்து கொண்டதற்காகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த துக்கம் இருந்தது. ஆனால் அன்சாரிகளின் பெண்கள் இப்பொழுது ஒப்பாரி வைப்பதை நிறுத்தவில்லை என்பதே கண்டபோது அந்த சடங்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக, அதாவது இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருந்தது, தன்னுடைய முன்மாதிரியை எடுத்து வைத்து அவர்களுக்கு பொறுமை காக்குமாறு அறிவுறுத்தினார்கள். அந்த அறிவுரை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஹஸ்ரத் ஹம்சா அவர்களின் பிரிவின் துக்கமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி காலம் வரை இருந்தது. அன்னார் எப்பொழுதும் அதை நினைவுகூர்ந்து வந்தார்கள். ஹஸ்ரத் ஹம்சா அவர்களின் ஷஹாதத்தின் போது ஹஸ்ரத் கஅப் பின் மாலிக் அவர்கள் தனது கவிதையில் கூறினார்கள், எனது கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. ஹம்சாவின் மரணத்தின் போது அவைகளுக்கு அழுவதற்கான உரிமைகள் இருக்கின்றன. ஆனால் இறைவனின் சிங்கத்தின் மரணத்தில் அழுது கதறுவதால் என்ன கிடைக்கும்? ஹம்சா இறைவனின் சிங்கமாவார். அவர் ஷஹீதான காலை வேளையில் இந்த வீரமிக்கவர் ஷஹீதாகிவிட்டார் என்று உலகம் கூறியது. ஹஸ்ரத் முஸஅப் அவர்களின் நல்லடக்கம் தொடர்பாக வருகிறது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் அவர்களின் உடலுக்கு அருகே வந்தபோது அவர்களின் உடலானது முகம் குப்புற கிடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகே நின்றவாறு இந்த வசனத்தை ஓதினார்கள். அதாவது, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கஸா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா. அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களுள் தாங்கள் அல்லாஹ்விடம் செய்திருந்த வாக்குறுதியினை உண்மைப்படுத்திய மனிதர்கள் உள்ளனர். அவர்களுள் சிலர் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றியுள்ளனர். அவர்களுள் சிலர் இன்னும் அதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்கள் எண்ணத்தில் சிறிதும் மாற்றம் ஏற்படுத்துவதில்லை. அதற்கு பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ரசூலல்லாஹி யஷ்ஹது அன்னகுமுஷ் ஷுஹதாஉ இன்தல்லாஹி யௌமல் கியாமா. நீங்கள் கியாமத் நாள் அன்றும் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதுகளாவீர்கள் என்று இறைவனின் தூதர் சான்று பகர்கின்றார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், இவர்களிடத்தில் வந்து இவர்களுக்கு சலாம் கூறுங்கள். யாருடைய கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, கியாமத் நாள் வரை எவரெல்லாம் இவர்கள் மீது சலாம் கூறுவாரோ இவர் அவரின் சலாத்திற்கான பதிலை வழங்குவார். ஹஸ்ரத் முஸஅப் அவர்களின் சகோதரர் ஹஸ்ரத் அபு ரோம் பின் உமைர், ஹஸ்ரத் சௌபீத் பின் சஅத், ஹஸ்ரத் ஆமிர் பின் ரபீஆ ஆகியோர் ஹஸ்ரத் முஸஅப் அவர்களை கபருக்குள் வைத்தார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் எழுதுகிறார்கள், உஹது ஷஹீதுகளில் முஸஅப் பின் உமைர் அவர்களும் ஒருவராவார். இவர் மதீனாவிற்கு இஸ்லாத்தின் முபல்லிகாக முதலில் ஹிஜ்ரத் செய்து சென்றவர் ஆவார். இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் முஸஅப் அவர்கள் மக்காவின் இளைஞர்களில் எல்லாரையும் விட நல்ல ஆடை உடுத்துபவராக இருந்தார்கள். நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களின் நிலை முற்றிலும் மாறிவிட்டது. அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களின் உடலில் ஓர் ஆடையை கண்டார்கள். அதில் பல இடத்தில் கிழிந்து தைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் பழைய காலம் நினைவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. உஹதில் முஸஅப் அவர்கள் ஷஹீதான போது அவர்களிடத்தில் அவர்களின் உடலை மறைக்கக்கூடிய அளவில் கூட துணி இருக்கவில்லை. காலை மறைத்தால் தலை தெரியும், தலையை மறைத்தால் கால் துணி அகன்றுவிடும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையினால் தலை மறைக்கப்பட்டு புல்லால் கால் மறைக்கப்பட்டது. உஹது நாளன்று போருக்கு பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவும் செய்தார்கள். அது தொடர்பாக வருகிறது, ஹஸ்ரத் ரிஃபா பின்
ராஃபிர் ஜர்கி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை அடக்கி முடித்த பிறகு தனது குதிரையில் பயணித்தார்கள். முஸ்லிம்கள் அன்னாருக்கு அருகில் இருந்தனர். பெரும்பாலார் காயமுற்றிருந்தனர். பனு சலமா மற்றும் பனு அப்துல் அஷல் கோத்திரத்தினர் அதிகமாக காயமுற்றிருந்தார்கள். மேலும் அன்னாரோடு 14 பெண்களும் இருந்தனர். கீழே வந்தடைந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அனைவரும் வரிசையாக நில்லுங்கள், நான் எனது இறைவனை புகழ வேண்டும். எனவே அன்னாருக்கு பின்னால் ஆண்கள் வரிசையில் நின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் பெண்களும் நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்களை கூறினார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு அல்லாஹும்ம லா காபித லிமா பஸத்த வலா பாசித லிமா கபஸ்த வலா ஹாதிய லிமன் அத்லல்த வலா முதில்ல லிமன் ஹதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா மானிஅ லிமா அஅதைத வலா முகர்ரப லிமா பஅத்த வலா முபஇத லிமா அக்ரப்த اللهم ابسط علينا من بركاتك ورحمتك وفضلك ورزقك اللهم إنا نسألك النعيم المقيم الذي لا يحول ولا يزول اللهم إنا نسألك النعيم يوم العيلة اللهم إنا نسألك الأمن يوم الخوف والغنى يوم الفاقة اللهم إني أعوذ بك من شر ما أعطيتنا ومن شر ما منعتنا اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين اللهم توفنا مسلمين وأحيينا مسلمين وألحقنا بالصالحين غير خزايا ولا مفتونين اللهم قاتل الكفرة الذين يكذبون رسولك ويصدون عن سبيلك واجعل عليهم رجزك وعذابك اللهم قاتل الكفرة الذين أوتوا الكتاب وإلى إله الحق. அதாவது, அல்லாஹ்வே, புகழ் அனைத்தும் உனக்கே. அல்லாஹ்வே, எதை நீ விரிவடைய செய்கிறாயோ அதை தடுப்பவர் எவரும் இல்லை. மேலும் எதை நீ பிடிக்கிறாயோ அதை எவராலும் விரிவடையச் செய்ய இயலாது. எவரை நீ வழிதவற செய்கின்றாயோ அவருக்கு நேர்வழி கொடுக்கின்றவர் யாரும் இல்லை. மேலும் எவருக்கு நீ நேர்வழியை வழங்குகின்றாயோ அவரை வழி தவற செய்பவர் எவரும் இல்லை. மேலும் எதை நீ தடுக்கின்றாயோ அதை வழங்குபவர் வேறு யாரும் இல்லை. மேலும் எதை நீ வழங்குகிறாயோ அதை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. மேலும் எவரை நீ தூரமாக்குகின்றாயோ அவரை அருகில் கொண்டு வருபவர் எவரும் இல்லை. மேலும் எவரை நீ அருகில் ஆக்குகின்றாயோ அவரை தூரமாக்குபவர் எவரும் இல்லை. அல்லாஹ்வே, எங்கள் மீது உன்னுடைய அருட்களையும் கருணைகளையும் மேலும் உன்னுடைய அருளாலும் ரிஸ்காலும் விரிவடையச் செய்வாயாக. அல்லாஹ்வே, நாங்கள் உன்னிடம் வீணாகாமல் திரும்பாமல் இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய அருட்களை நாடுகின்றோம். அல்லாஹ்வே, நாங்கள் ஏழ்மையின் தினத்தில் உன்னிடம் அருட்களை கேட்கின்றோம். அல்லாஹ்வே, அச்சத்தின் நாளில் உன்னிடம் அமைதியை கேட்கின்றோம். மேலும் பசியின் நாளில் செல்வத்தை கேட்கின்றோம். மேலும் அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு வழங்கியவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கின்றேன். மேலும் நீ எங்களை தடுத்தவற்றின் தீமையிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கின்றேன். அல்லாஹ்வே, ஈமானை எங்கள் பக்கம் நேசத்திற்குரியதாக்குவாயாக. எப்பொழுதும் அதை எங்களுடைய உள்ளத்தில் அழகு வாய்ந்ததாக்குவாயாக. மேலும் எங்கள் தரப்பிலிருந்து நிராகரிப்பு, தீமை மற்றும் கட்டுப்படாமையை வெறுக்கச் செய்வாயாக. மேலும் எங்களுக்கு நேரான பாதையில் நடக்கக்கூடியவர்களோடு ஆக்குவாயாக. எங்களை முஸ்லிமாக இருக்கக்கூடிய நிலையில் மரணிக்கச் செய்வாயாக. மேலும் எங்களை முஸ்லிமாக இருக்கக்கூடிய நிலையில் எழுப்புவாயாக. மேலும் நாங்கள் இழிவடையாத வண்ணம், குழப்பத்தில் விழாத வண்ணம் எங்களை நன்மக்களோடு சேர்த்து வைப்பாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய தூதரை பொய்ப்பிக்கின்ற மேலும் உன்னுடைய பாதைகளை தடுக்கின்ற இந்த நிராகரிப்பாளர்களை அழித்து விடுவாயாக.
மேலும் அவர்களின் மீது உன்னுடைய தண்டனையை இறக்குவாயாக. அல்லாஹ்வே, உண்மையான வணக்கத்திற்குரியவனே, நிராகரிப்பாளர்களை அழிப்பாயாக. ஆமீன். இந்த துஆவை அன்னார் அங்கு அனைவரையும் ஒன்று சேர்த்து அந்த நேரத்தில் செய்தார்கள். உஹது போரில் சஹாபிகளின் செயல்கள் தொடர்பாக நாம் முன்பும் கூறியிருந்தேன், இன்னும் கூறுகிறேன். உஹது போரில் எங்கு ஆண்கள் உயிர்களை தியாகம் செய்யும் வரலாற்றை எழுதினார்களோ அங்கு பெண்களும் கூட இஸ்லாமிய படையோடு தோளோடு தோள் நின்று குறிப்பிடத்தக்க தொண்டுகளை செய்தார்கள். ஹஜ்ரத் உம்மே சலமா தொடர்பாக அறிவிப்பில் காண கிடைப்பதாவது, அவர்கள் உஹது போரில் கலந்து கொண்டார்கள். ஹஸ்ரத் முத்தலிப் பின் அப்துல்லா பின் ஹந்தப் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளன்று உஹதை நோக்கி கிளம்பினார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் மதீனாவிற்கு அருகில் ஷேஹைன் என்ற இடத்திற்கு அருகில் இரவில் தங்கினார்கள். அங்கு ஹஸ்ரத் உம்மே சலமா ஒரு சுட்ட இறைச்சியை கொண்டு வந்தார்கள். அதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். இதேபோன்று அன்னார் உலர்ந்த பழங்களால் தயாரிக்கப்பட்ட சாறையும் கொண்டு வந்தார்கள். அதையும் அன்னார் அருந்தினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், எனது கருத்துப்படி இது ஹரீராவை போன்று ஏதோ ஒரு அருந்தக்கூடிய பானமாகும். ஹஜ்ரத் அனஸ் அறிவிக்கின்றார்கள், உஹது நாளன்று நான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா மற்றும் என்னுடைய தாயார் உம்மே சுலைம் அவர்களை கண்டேன். அவர்கள் குவளையில் தண்ணீரை நிரப்பி நிரப்பி கொண்டு வந்தார்கள். மேலும் தாகத்தை உடையவர்களுக்கு தண்ணீர் வழங்கி கொண்டிருந்தார்கள். புகாரியின் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹது நாளன்று மக்கள் தோல்வி அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகினார்கள். பிறகு அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் ஹஜ்ரத் ஆயிஷா பின்த் அபு பக்ர் அவர்களை கண்டேன். மேலும் ஹஜ்ரத் உம்மே சுலைம் அவர்களையும் கண்டேன். அவர்கள் தங்களுடைய ஆடைகளை மிக இறுக்கமாக கட்டியிருந்தார்கள். நான் அந்த இருவர்களின் கால் கொலுசை கண்டேன். அவர்கள் இருவரும் வேகமாக கோழைகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இது தவிர வேறு எவரேனும் கூறினார்கள். அதாவது பிற அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அவர்கள் இருவரும் தங்களது இடுப்பில் கோழைகளை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் மக்களினுடைய வாயில் அதை ஊற்றி வந்தார்கள், அதாவது தண்ணீர் போட்டி வந்தார்கள். பிறகு அவர்கள் இருவரும் திரும்பிச் செல்வார்கள், மீண்டும் அதை நிரப்பிக் கொண்டு வருவார்கள், அதை மக்களினுடைய வாயில் ஊற்றுவார்கள். ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி அவர்களின் தாயார் உம்மே சலீத் அவர்களும் தூரத்தில் இருந்து தண்ணீர் கோழைகளை நிரப்பி நிரப்பி கொண்டு வருவார்கள். மேலும் மறுபக்கம் காயமுற்றவர்கள் மற்றும் தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள். ஹஜ்ரத் உம்மே அத்தியா அவர்களும் கூட இதே தொண்டை செய்தார்கள். ஆனால் வேறு சில பெண்கள் முறையாக வாள்களையும் ஈட்டிகளையும் கையில் எடுத்தவாறு எதிரிகளோடு சண்டையுமிட்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஹஜ்ரத் உம்மே அம்மாரா ஆவார்கள். கடந்த ஹுத்பாவில் நான் கூறியது போன்று அவர்கள் இப்னு கமியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்க கண்டதும் எவ்வித அச்சமும் பயமும் இன்றி அந்த குதிரை மீது அமர்ந்திருந்த போர் வீரனுக்கு எதிரே வந்து அவன் மீது பல தாக்குதல்களை தொடுத்து அவனை விழும் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கினார்கள். இப்னு அபி ஷேபா மற்றும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், உஹது நாளன்று பெண்கள் முஸ்லிம்களுக்கு பின்னால் இணை வைப்பாளர்களின் காயமுற்றவர்களை மரணமடையச் செய்து வந்தார்கள். சில சஹாபியாக்கள் உஹது மைதானத்தில் போருக்கு பிறகு வந்தார்கள். அறிவிக்கப்பட்டுள்ளது, இணை வைப்பாளர்கள் திரும்பிச் சென்ற பிறகு பெண்கள் சஹாபாவிடம் வந்தார்கள். அவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தபோது அவர்களை கட்டி தழுவிக் கொண்டார்கள். மேலும் அன்னாரின் காயங்களை கழுவத் தொடங்கினார்கள். அலி கேடயத்தை கொண்டு தண்ணீரை ஊற்றி வந்தார்கள். ஆனால் இரத்தம் அதிகமாக வழிந்தோடி கொண்டிருந்தது. ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் பாயின் சில பகுதிகளை எரித்து அதனை சாம்பலாக்கி அந்த காயங்களில் வைத்தார்கள். எதுவரை என்றால் அவை காயத்தோடு இணைந்து இரத்தம் நின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா உஹது போர் தொடர்பாக செய்தி அறிவதற்காக மதீனாவின் பெண்களோடு வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார்கள். அந்த நேரம் வரை பர்தாவிற்கான கட்டளை இறங்கியிருக்கவில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ஹர்ரா என்ற இடம் வரை சென்றடைந்த போது அன்னார் ஹிந்த் பின்த் அம்ரை சந்தித்தார்கள். இவர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ருவினுடைய சகோதரி ஆவார். ஹிந்து தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார். அந்த ஒட்டகத்தின் மீது அவர்களின் கணவர் ஹஜ்ரத் அம்ரு பின் ஜமூஹ் அமர்ந்திருந்தார்கள். அம்ரு மற்றும்
சகோதரர் ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ருவினுடைய சடலங்களும் இருந்தன. இந்த மூவருடைய சடலங்கள் ஒட்டகத்தில் இருந்தன. ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் போர்க்களத்திலுடைய செய்தியை பெற முயற்சித்த போது அதற்கு ஆயிஷா அவர்களிடத்தில் நீங்கள் மக்களை எந்த நிலையில் விட்டு வந்துள்ளீர்கள் என்று உங்களுக்கு ஏதும் தெரியுமா என வினவினார்கள். அதற்கு ஹஸ்ரத் ஹிந்த் அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக உள்ளார்கள். மேலும் அன்னாருக்கு பிறகு எல்லா துன்பங்களும் எளிதுதான் என்றார்கள். இப்பொழுது 3 தனது நெருக்கமான உறவினர்கள், அதாவது கணவன், மகன் மற்றும் சகோதரனின் உடல்களை தூக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் என்றால் பிறகு எல்லாம் நலம்தான். இவர்களை இப்பொழுது நான் அடக்கிவிடுவேன். அன்னார் நலமாக இருக்கிறார்கள் என்றால் பிறகு வேறு ஒன்றுமில்லை என்றார்கள். ஹஸ்ரத் உம்மே அம்மாரா அறிவிக்கின்றார்கள், உஹது போர் நாளன்று நான் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக கிளம்பினேன். என்னிடத்தில் தண்ணீர் நிரம்பிய குவளை இருந்தது. காயமுற்றிருப்பவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக அதை நான் என்னோடு எடுத்துக்கொண்டிருந்தேன். எதுவரை என்றால் நான் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றடைந்தேன். அப்போது அன்னார் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தார்கள். மேலும் முஸ்லிம்களின் தரப்பு மேலோங்கி இருந்தது. பிறகு திடீரென முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. நான் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அங்கு நின்று கொண்டு போரிடத் துவங்கினேன். நான் வாளால் எதிரிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தேன். அதோடு வில்களின் மூலமாக அம்புகளையும் எய்து கொண்டிருந்தேன். எதுவரை என்றால் நானும் காயமடைந்தேன். ஒரு வரலாற்றாசிரியர் கூறுகின்றார், எந்த பெண் உஹது போரில் போரிட்டார்களோ, மேலும் தோல்வியின் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வீரத்தோடு செயல்பட்டார்கள், அம்பு எய்தார்கள் என்றால் அவர் ஹஸ்ரத் உம்மே அம்மாரா ஆவார்கள். ஹஸ்ரத் உம்மே அம்மாரா தவிர வேறு எந்த பெண் தொடர்பாகவும் அவர் உஹது நாளன்று போரில் கலந்து கொண்டார் என்று நிரூபணமாகவில்லை. ஆம், வரலாற்றாசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள், முஸ்லிம்களின் சில பெண்கள் இணை வைப்பாளர்கள் சென்ற பிறகு மதீனாவிலிருந்து போர்க்களத்தின் பக்கம் சென்றார்கள். மேலும் அவர்கள் காயமுற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் தண்ணீர் புகட்டுதலில் கலந்து கொண்டார்கள். அந்த பெண்களில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஹஸ்ரத் ஆயிஷா மற்றும் அன்னாரின் மகள் ஃபாத்திமத்து ஸுஹரா ஆகியோரும் அடங்குவர். புகாரி ஒரு அறிவிப்பாளருக்கு அறிவித்துள்ளார்கள், நான் ஹஸ்ரத் ஆயிஷா மற்றும் ஹஸ்ரத் உம்மே சுலைம் அவர்களையும் கண்டேன். இவர்கள் இருவரும் வேகமாக தண்ணீர் குவளையை தன்னுடைய இடுப்பில் சுமந்து வந்து மக்களின் வாய்களில் ஊற்றினார்கள். பிறகு மீண்டும் திரும்பி சென்று நிரப்பிக் கொண்டு வந்து மக்களுடைய வாய்களில் தண்ணீரை ஊற்றினார்கள். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், கடுமையான போரில் இரத்தம் சிந்துதல் நடந்தபோது முஸ்லிம்களின் சில பெண்கள் உதவி செய்வதற்காக ஆயத்தமானார்கள். அந்த பெண்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு தாயார் ஹஸ்ரத் உம்மே ஐமன் அவர்களும் அடங்குவார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியுள்ளார்கள், முஸ்லிம்களின் தோல்வியடைந்த கூட்டம் மதீனாவில் நுழைய எண்ணிய போது ஹஸ்ரத் உம்மு ஐமன் அவர்களை சந்தித்தார்கள். கை நிறைய மண்ணை தான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சஅத் அவர்களுக்கு ஒரு அம்பை கொடுத்தார்கள். அந்த அம்பானது ஹுபானின் தொண்டையில் போய் குத்தியது. அவன் பின்பக்கமாக விழுந்தான். அதனால் அவனது நிர்வாணமானான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியும் சிரிப்பு உதவி செய்தார்கள். அதே வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போரானது வேகமாக நடந்து கொண்டிருந்தது. எதுவரை என்றால் உதவி செய்யும் பொழுதும் கூட இணை வைப்பாளர்களின் அம்புகள் இவர்கள் மீது பட்டன. இப்னு அசீரின் நூல் அல் காமில் ஃபித் தாரீஹில் வருகிறது, உம்மே ஐமன் படையில் காயமுற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஹிபான் பின் அரகா என்பவன் அன்னாரின் மீது அம்பு எய்தபோது அன்னார் கீழே விழுந்தார்கள். அப்பொழுது அவர்களின் ஆடை விலகியது. அதை கண்டு இறைவனின் எதிரி மிகவும் சிரித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செயலானது மிகவும் வேதனை அளித்தது. அன்னார் ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு ஒரு அம்பை கொடுத்து அதில் கூர் முனை கூட இருக்கவில்லை. கூறினார்கள், இதை எய்துங்கள். அதை ஹஸ்ரத் சஅத் அவர்கள் எய்திய பொழுது அந்த அம்பானது ஹிபானுடைய நெஞ்சில் போய் குத்தியது.
அவன் கீழே விழுந்தான். எந்த அளவுக்கென்றால் அவனுடைய நிர்வாணம் வெளிப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சிரித்தார்கள். சஅத் அவர்கள் உம்மு ஐமனுக்காக பழி வாங்கிவிட்டார்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஒரு வரலாற்றாசிரியர் எழுதியுள்ளார், போர் முடிந்தபோது சில நம்பிக்கை கொண்ட பெண்கள் போர்க்களத்திற்கு வந்தார்கள். அந்த வரலாற்றாசிரியர் எழுதுகிறார், இந்த வீரமிக்க பெண்கள் முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களை விரட்டிச் செல்ல துவங்கிய போது போர்க்களத்தை வந்தடைந்தார்கள். அவர்களுக்கு வெற்றியின் அறிகுறிகள் தென்பட துவங்கியிருந்தன. சுருக்கமாக, முஸ்லிம் பெண்கள் உஹது மைதானத்தை நோக்கி எப்பொழுது சென்றிருப்பார்கள் என்றால், முதலாவது, முஸ்லிம்களின் படையில் அவர்கள் முறையாக கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஆரம்ப வெற்றி கிடைத்ததன் செய்தி மதீனா வந்தடைந்ததும் அந்த செய்தியை கேட்டு அவர்கள் உஹதை நோக்கி வந்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் வந்து சேர்வதற்குள் போர்க்களத்தின் நிலையோ மாறிவிட்டது. எனவே முஸ்லிம் பெண்களும் போர்க்களத்தில் பங்கு பெற்றார்கள். பிறகு இவ்வாறும் நடந்திருக்கக்கூடும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஹாதத் பற்றிய செய்தி மற்ற போர் செய்பவர்கள் எதிரிகளை பின்தொடர்ந்தவாறு மைதானத்தில் வெகு தொலைவிற்கு சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலீத் மற்றும் குறைஷிய படையை கண்டபொழுது உடனடியாக ஒரு துணிச்சல் மிக்க முடிவை எடுத்தார்கள். அந்த படையினரின் பார்வை அன்னாரின் மீது படவில்லை. அன்னார் முதலில் தான் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருந்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்திருந்தால் இஸ்லாமிய படைக்கு மிக பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அன்னார் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் தன்னை பாதுகாப்பதில் இஸ்லாமிய படைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்க முடியும். எனவே அன்னார் தான் ஓடுவதற்கு பதிலாக உரத்த குரலில் முழக்கமிட்டார்கள். இஸ்லாமிய படை பின்புறம் இருந்து இந்த குரலை கேட்பதற்கு முன்பாகவே குறைஷிய படையினர் வரை இந்த குரல் மிக எளிதில் சென்று சேர்ந்திருக்கும். ஏனென்றால் இஸ்லாமிய படையோ குறைஷிய படையை விட வெகு தொலைவில் இருந்தது. சோதனைக்குரிய அந்த தருணத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தியவாறு தனது உயிரை அபாயத்தில் ஆழ்த்தியும் சஹாபா பெருமக்களின் உயிரை பாதுகாக்க தீர்மானித்திருந்தார்கள். மேலும் மிகவும் உரத்த குரலில் சஹாபாவை அழைத்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கு வாருங்கள். இந்த அன்னாரின் குரலானது முழு மைதானத்திலும் ஒலித்தது. சஹாபா பெருமக்களும் நிலைமையின் இக்கட்டான தருணம் பற்றிய உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் மிக தொலைவில் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு முன்பாக குறைஷிய படைகளின் ஒரு குழுவானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. மற்ற படைவீரர்கள் வேகமாக முஸ்லிம்களை சுற்றி வளைக்க தொடங்கினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்றிருந்த நிலையிலும் கூட சுய நினைவுடன் இருந்து சஹாபாக்களுக்கு வழிகாட்டியது மற்றும் அவர்களுக்கு தைரியமூட்டியது தொடர்பாகவும் பார்க்க முடிகிறது. சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களின் சகோதரரான உத்பா பின் அபி வக்காஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு கல்லை எறிந்தான். அது அன்னாரின் முகத்தில் வந்து பட்டது. மேலும் அன்னாருடைய கீழ்ப்பகுதியில் உள்ள பற்களில், அதாவது முன்பக்கம் இருக்கக்கூடிய 2 பற்களுக்கும் கூறாக இருக்கக்கூடிய பற்களுக்கும் நடுவே உள்ள பல்லானது உடைந்தது. அத்தோடு கீழ்ப்பக்கத்து உதடும் கிழிந்தது. புகாரிக்கு விரிவுரை எழுதிய அல்லாமா ஹஜர் அஸ்கலானி அறிவிக்கிறார்கள், பல்லின் ஒரு பகுதி உடைந்திருந்தது. பல் முற்றிலுமாக பிடுங்கப்பட்டு வெளியே வரவில்லை. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பா பின் அபி வக்காஸுக்கு எதிராக இவ்வாறு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம லா யஹூலு அலைஹில் ஹவுலு ஹத்தா யமூத காஃபிரா. அல்லாஹ்வே, 1 வருடம் கழியும் முன்பாகவே இவனுக்கு நிராகரிப்பவனாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மரணத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் அன்னாரின் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். மேலும் அவனை அதே நாள் ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்கள் கொலை செய்தார்கள். ஹஜ்ரத் ஹாத்திப் கூறுகிறார்கள், நான் உத்பா பின் அபி வக்காஸின் இந்த கேவலமான செயலை பார்த்ததும் உடனடியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உத்பா எங்கே சென்றான் என வினவினேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் சென்ற பக்கத்தை காட்டினார்கள். நான் உடனடியாக அவனை பின்தொடர்ந்து சென்றேன். எதுவரை என்றால் ஓரிடத்தில் அவனை அடைவதில் வெற்றியடைந்தேன். நான் உடனடியாக அவன் மீது வாளால் தாக்கினேன். அதனால் அவனுடைய கழுத்து துண்டாகி தூரத்தில் போய் விழுந்தது. நான் முன்னேறி சென்று அவனுடைய வாள் மற்றும் குதிரையை பிடித்தேன். மேலும் அதை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தேன். அன்னார் இந்த செய்தியை கேட்டு 2 முறை ரலியல்லாஹு அன்க ரலியல்லாஹு அன்க, அதாவது அல்லாஹ் உம்மோடு பொருந்திக் கொண்டான், அல்லாஹ் உம்மோடு பொருந்திக் கொண்டான் என்று கூறினார்கள். உஹது போரின் போது ஹஜ்ரத் உம்மே அம்மாரா, அதாவது நசீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் ஹஜ்ரத் ஸயத் பின் ஆசிம் மற்றும் அவர்களின் 2 மகன்கள் ஹுபைப் மற்றும் அப்துல்லா அனைவரும் போருக்காக சென்றிருந்தார்கள். நான் முன்னரும் கூறியிருந்தேன், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனைவரையும் பார்த்து கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் மீது அருளை இறக்குவானாக. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹ் உங்களுடைய வீட்டில் அருள் புரிவானாக என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உம்மே அம்மாரா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நாங்கள் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தவாறு கூறினார்கள், அல்லாஹ்வே, இவர்களை சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பவர்களோடு ஆக்குவாயாக. அப்பொழுது அதற்கு உம்மே அம்மாரா அவர்கள், உலகத்தில் என்னோடு எவ்வாறு நடந்து கொள்ளப்படுகிறது என்பது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினார்கள். இதுதான் அந்த களப்பற்ற சஹாபியாக்களின் துணிச்சல் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு, நேசம் மற்றும் விசுவாசத்தின் முன்னுதாரணங்களாகும். மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் அவனுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு எதிரில் உலகம் ஒன்றுமற்றதாக இருந்தது. இவர்கள் மார்க்கத்திற்காக அர்ப்பணமாகக்கூடிய பெண்களாக இருந்தார்கள். மீதமுள்ளதை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைப்பேன். தொழுகைக்கு பிறகு சில மர்ஹூம்களின் ஜனாசா தொழுகைகளும் உள்ளன. அவர்களை பற்றியும் கூறிவிடுகின்றேன். முதலாவது குறிப்பு, மதிப்பிற்குரிய கஸ்ஸான் ஹாலிதுன் நகீப் சாஹிப், சிரியாவைச் சார்ந்தவர். இவர்கள் கடந்த நாட்களில் 78 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டுச் சென்றவர்களில் மனைவி, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் காலத்தில் தானே பைஅத் செய்தார்கள். பிறகு அவர்களின் தப்லீகின் மூலமாக அவர்களின் மகன் பைஅத் செய்தார்கள். மகளும் மனைவியும் பைஅத் செய்யவில்லை. மர்ஹூமின் மகன் ஹுசாம் அன் நகீப் சாஹிப் எழுதுகிறார்கள், என்னுடைய தந்தை என்னுடைய நண்பராகவும் தோழனாகவும் இருந்தார்கள். அவர்கள்தான் எனக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைஅத் செய்வதற்கான வழியை காட்டினார்கள். 90களில் தந்தைக்கு ஜமாத்தை பற்றி அறிமுகம் ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நிகழ்ச்சி லிகா மஅல் அரப் மூலமாக ஏற்பட்டது. அதற்கு முன்பாக தந்தையார் மார்க்கம் தொடர்பாக கொண்டிருந்த பார்வை என்னவென்றால், மார்க்கம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதலின் பெயர்தான் என்பதாகும். ஆனால் அவர்கள் லிகா மஅல் அரப் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு, அதாவது அரபு மக்களோடு சந்திப்பு என்கின்ற நிகழ்ச்சியை பார்த்த பிறகு கூறினார்கள், எங்கேயும் ஏதேனும் நல்ல மார்க்க ஆலிம் இருக்கிறார் என்றால் அது இந்த நபர்தான், அதாவது ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா ஆவார்கள். மேலும் சரியான இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இந்த மக்கள் கூறக்கூடியதாகும் என்று கூறினார்கள். அப்பொழுது தந்தையாரின் வயது ஏறக்குறைய 50 ஆகும். அப்பொழுது அவர்கள் தொழுகையை கற்றார்கள். ஏனென்றால் அந்த நேரத்திற்கு முன்பு வரை அவர்கள் ஒருபோதும் தொழுதிருக்கவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் தொழுகையை எந்த அளவு பேணினார்கள் என்றால் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதாக கூட எனக்கு நினைவில் இல்லை. கூறுகிறார்கள், தந்தையார் 2003ஆம் ஆண்டு பைஅத் செய்தார்கள். பிறகு 1 மாதத்திற்கு பிறகு அவர்கள் என்னை ஏற்க வைத்தார்கள். இது ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் நடந்த சம்பவமாகும். ஜமாத்துடைய முரப்பி அப்துல் ஹை பட்டி சாஹிப் மூலமாகும். பிறகு எழுதுகிறார்கள், தந்தையார் வசியத் அமைப்பு தொடர்பாக கேட்ட உடனேயே வசியத் அமைப்பில் இணைந்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் முதலில் வசியத் நூலை படியுங்கள், அதாவது உயில் நூலை படியுங்கள் என்று கூறப்பட்டது.
அதற்கு அவர்கள், நான் அதை நிச்சயமாக படிப்பேன், அதை புரிவதற்கும் முயற்சி செய்வேன், ஆனால் அதன் மூலமாக என்னுடைய இந்த திட்டத்தின் மீதான அன்பு மற்றும் அதில் இணைவதற்கான உத்வேகத்தில் எந்த மாற்றமும் வராது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதை வாசிப்பது என்னை அந்த நிச்சய உறுதியில் இன்னும் அதிகமே ஆக்கும் என்று பதிலளித்தார்கள். அது உண்மையானதுதான் என்பதற்கு எனக்கு முதலிலேயே நிச்சய உறுதி இருக்கின்றது என்றார்கள். தந்தையாருக்கு ஜமாத் பற்றி அறிமுகம் ஏற்பட்ட போது அவர்களுக்கு ஜமாத்தினுடைய எந்த நூல்கள் கிடைத்தாலும் அதை படிப்பதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். பிறகு அதை புரிந்து கம்ப்யூட்டரில் தனக்கேற்ப அது தொடர்பாக குறிப்பு எழுதி வைப்பார்கள். கூறுகிறார்கள், என்னிடத்தில் பெரும்பாலான நேரங்களில் இவ்வாறு கூறி வருவார்கள், அதாவது அல்லாஹ் எனக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாரின் ஹலீஃபாக்களின் அனைத்து நூல்களையும் படிக்கின்ற அளவு வாழ்நாளை தர வேண்டும். நான் கடந்த வாழ்க்கையில் எதை இழந்தேனோ அதை திரும்ப பெற வேண்டும் என்பார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு ஹஜ்ரத் முஸ்லிஹ்மோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் தஃப்சீரே கபீரின் மீது அதிக நேசம் இருந்தது. அதை அவர்கள் பலமுறை படித்தார்கள். மகன் கூறுகிறார், எனக்கு ஏதேனும் தலைப்பு தொடர்பாக ஏதேனும் அவசியம் ஏற்பட்டால் தந்தையார் அதை முழு விவரத்தோடு எனக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹஜ்ரத் முஸ்லிஹ்மோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நூல்களில் இருந்து எடுத்துத் தருவார்கள். மர்ஹூம் என்னுடைய ஹுத்பா நேரலையின் மொழியாக்கத்தை மறுபார்வை செய்யும் பணியையும் பார்த்து வந்தார்கள். அதேபோன்று அரபு டெஸ்க் தரப்பில் இருந்து வழங்கப்படுகின்ற மறுபார்வை பார்க்கும் பணிகளிலும் சில வேளைகளில் மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பார்கள். சில வேளைகளில் நான் ஓய்வெடுங்கள் என்று கூறினால் எனக்கு ஜமாத்தின் பணிகளில்தான் நிம்மதி கிடைக்கிறது என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய ஹலீஃபாக்களின் நூல்களின் மொழியாக்கத்தை மறுபார்வை பார்க்கும்போது பெரும்பாலும் அவர்களினுடைய கண்களில் கண்ணீர் ததும்பிவிடும். பையத் செய்தபோது ஹஜ்ரத் மஸீஹ்மோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு சஹாபியினுடைய சம்பவத்தை கேட்டார்கள். அவர் பையத் செய்துவிட்டு தன்னுடைய கிராமத்திற்கு வந்தார். எல்லா வீட்டினுடைய கதவையும் தட்டி அவருக்கும் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹினுடைய வருகை பற்றிய செய்தியை தெரிவித்தார். இதை கேட்டதிலிருந்து தந்தையுடைய வழிமுறையும் என்னவாக இருந்ததென்றால், சந்திக்கக்கூடிய அனைவருக்கும் அவரை 5 நிமிடத்திற்காக சந்தித்தாலும் சரியே, அவருக்கும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹினுடைய வருகை தொடர்பாக கண்டிப்பாக கூறி வந்தார்கள். என்னுடைய பணி வாக்களிக்கப்பட்ட மஸீஹின் வருகை பற்றிய நற்செய்தியை கூறுவதாகும். எவருக்கேனும் புரிந்தால் சரி, புரியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் விதையை தூவிவிட்டேன். அதை வளரச் செய்வது இறைவனுடைய பணியாகும். நேர்வழியை வழங்கக்கூடிய இறைவனின் பணி ஆகும் என்று கூறி வந்தார்கள். சிரியாவினுடைய வசீம் முஹம்மத் சாஹிப் இவர்கள் தொடர்பாக எழுதுகிறார்கள், ஜுமாவிற்கு பிறகு உள்ளத்தை கவரக்கூடிய வகையில் தர்ஸ் கொடுத்து வந்தார்கள். 2019 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரை அவர்கள் செக்ரட்டரி இஷாத்தாகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூலை படிப்பதற்காக அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தாமே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களில் வரக்கூடிய கடினமான சொற்களுக்கான பொருளையும் விளக்கத்தையும் எழுதி வந்தார்கள். தஃப்சீரே கபீரின் மொழியாக்கத்தை படித்து அதிலிருந்து நபிமார்களின் வரலாற்றை தனியாக சுருக்கமாக ஒரு புத்தக வடிவில் முன்வைத்தார்கள். அது ஜமாத்தின் அரபி வெப்சைட்டிலும் இருக்கின்றது. ஜமாத் சகோதரர்கள், குறிப்பாக குழந்தைகள் இதிலிருந்து அதிக பயனடையலாம். அத்தக்வா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் கூறுகிறார்கள், மர்ஹூம் எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். ஹிலாஃபத்தோடு அசாதாரணமான அன்பு மற்றும் நேசத்தின் தொடர்பு இருந்தது. முதுமை மற்றும் தன்னுடைய பணி இருந்தும் கூட தன்னார்வ அடிப்படையில் அத்தக்வா பத்திரிகையில் தொண்டாற்றி வந்தார்கள். எப்பொழுது எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் அதை தனக்கு பாக்கியமாக கருதினார்கள். மர்ஹூம் 7 ஆண்டுகள் பத்திரிகையின் பழைய இதழ்களை டைப் செய்து அவைகளை கம்ப்யூட்டரைஸ் செய்வதில் பெரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அல்லாஹ் மர்ஹூமோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக, அவர்களின் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. 2வது குறிப்பு, நோஷாபா முபாரக் சாஹிபா. இவர் ஜமாத்துடைய முரப்பி. இங்கு யூகேவில் ஆர்கைவ் துறை மற்றும்
அல் ஹக்கமில் பணியாற்றக்கூடிய ஜலீஸ் அஹ்மத் சாஹிப் அவர்களுடைய மனைவி ஆவார்கள். கடந்த நாட்களில் பாகிஸ்தானிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ரப்வா மற்றும் லாகூருக்கு இடையில் ஒரு விபத்திற்குள்ளாகி வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் கணவன் மற்றும் பெற்றோர்கள் தவிர 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் அடங்குவர். மர்ஹூமாவின் வசியத்திற்கான ப்ராசஸ் நடந்து கொண்டிருந்தது. திடீரென வஃபாத் நிகழ்ந்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் ப்ராசஸ் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வசியத் முழுமை பெற்றுவிடும். இந்த அடிப்படையில் அவர் வசியத் செய்தவராக இருந்தார்கள். அவர்களினுடைய கணவர் ஜலீஸ் சாஹிப் எழுதுகிறார்கள், அல்லாஹ் இந்த எளியவனுக்கு பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்த இந்த பெண்ணை மனைவியாக வழங்கியதற்கு இந்த எளியவன் நன்றி உடையவனாக இருக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவரோடு திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எப்பொழுதும் மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். ஒரு முறை கூட என்னிடத்தில் எதையும் கேட்டதில்லை. எப்பொழுதும் பிறரின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்து வந்தார்கள். ஜமாத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணி செய்துள்ளார்கள். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மால், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வசியத்தாகவும் அவர்கள் உதவி செய்துள்ளார்கள். மிகவும் கடின உழைப்பு செய்யக்கூடியவராகவும் ஈடுபாட்டுடன் பணி செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். கணவர் கூறுகிறார், என்னுடைய பணியில் எனக்கு உதவி செய்து வந்தார்கள். ஒருபோதும் என்னுடைய ஜமாத் பணிகளில் ஆட்சேபித்ததில்லை. ஒருபோதும் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்ததில்லை. உண்மையில் வக்ஃபின் ஆன்மாவை சரியான முறையில் புரிந்திருந்தார்கள். எல்லா ரமலானிலும் குறைந்தபட்சம் 3 முறை அல்லது சில வேளைகளில் 4 முறை திருக்குரானை மொழியாக்கத்தோடு ஓதி முடிப்பார்கள். ஹிலாஃபத்தின் மீது ஆழ்ந்த கண்ணியமும் மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தார்கள். அவர்களின் தாயார் ஜைபுன் நிசா சாஹிபா கூறுகிறார்கள், எல்லாரையும் விட என்னுடைய சிறிய மகள் அனைவர்களோடும் மிகுந்த நேசத்தோடும் நல்ல முறையில் பழகக்கூடியவராகவும் இருந்தார். எங்கள் அனைவருக்கும் அதிக அன்பை கொடுத்துள்ளார். என்னுடைய எல்லா குழந்தைகளிலும் அதிகமாக புரியக்கூடியவர். தொழுகை நோன்பை பேணி வந்தார். ஜமாத் பணிகளில் எல்லாரையும் விட முன்னால் நின்று வந்தார்கள். ஆஃபிசாபாதினுடைய கிராமம் பீர்கோட் சானியில் நான் சதர் லஜ்னாவாக இருந்தபொழுது எனது பணியில் அதிக ஒத்துழைப்பு வழங்கி வந்தார்கள். ரப்வா வந்த பிறகும் ஜமாத் பணிகளில் உதவி செய்துள்ளார்கள். சகோதரர் காம்ரான் ஷாஹித் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஜ்ரத் மியா நிசாமுத்தீன் சாஹிப் அவர்களின் கொள்ளுப்பேத்தி ஆவார்கள். பெரியவர்களோடும் சிறியவர்களோடும் அனுதாபத்தோடு நடக்கக்கூடியவர், அனைவரையும் நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஹிலாஃபத்தோடு மிகுந்த களப்பற்ற தன்மையும் விசுவாசமும் இருந்தது. அல்லாஹ் மர்ஹூமாவின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, அனைவருக்கும் பொறுமையை வழங்குவானாக, அவர்களின் பெற்றோர்களுக்கும் கணவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பொறுமையையும் மன தைரியத்தையும் வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய ரதியா சுல்தானா சாஹிபா உடையதாகும். இவர் ரப்வாவை சார்ந்த மர்ஹூம் அப்துல் ஹமீத் கான் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். மேலும் ஐவரி கோஸ்டின் அமீர் மற்றும் மிஷனரி இன்சார்ஜான அப்துல் கையூம் பாஷா சாஹிப் அவர்களின் தாயார் ஆவார்கள். கடந்த தினங்களில் 92 வயதில் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். கையூம் பாஷா சாஹிப் எழுதுகிறார்கள், அன்னார் மதிப்பிற்குரிய சௌத்ரி ஹமீதுல்லா சாஹிப் மர்ஹூம் முன்னாள் வக்கீலுல் ஆலா தரிக ஜதீதினுடைய மூத்த சகோதரி ஆவார்கள். பெற்றோர்கள் 1929ஆம் ஆண்டு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்திலிருந்தே ரூஹானி ஹசாயின் படிப்பதில் அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. அன்னாருடைய வாழ்நாளில் பலமுறை குரான் முழுமையாக படித்ததோடு தப்சீரே கபீர் மற்றும் பிற ஜமாத் நூல்களையும் படித்துள்ளார்கள். தங்களது பகுதியில், அதாவது மத்திய தாருல் உலூம் பகுதியின் சதர் லஜ்னாவாகவும் செக்ரட்டரி மாலாகவும் தொண்டாற்றும் நற்பேற்றை பெற்றார்கள். கூறுகிறார்கள், என்னுடைய சில உறவினர்கள் என்னுடைய தாயாரிடம், உங்களுக்கு ஒரே ஒரு மகன்தான் இருக்கின்றார், உங்களுடைய கணவரும் வஃபாத்தாகிவிட்டார், இவரை ஜாமியாவில் அனுப்புவதற்கு பதிலாக வேறேதேனும் துறைக்கு அனுப்புங்கள், ஏனென்றால் அங்கு வாழ்வை கழிப்பதற்கான குறைந்த அளவு அலோன்ஸ் தான் கிடைக்கும் என்றார். தாயார் அதற்கு பதிலாக கூறினார்கள், இவர் ஜாமியாவிற்குத்தான் செல்வார், இறைவன் ரஸாக் உணவளிப்பவன் ஆவான், எனக்கு அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றார்கள். கூறுகிறார்கள், தாயாருக்கு பென்ஷன் தொகை கிடைத்ததுமே அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் வருமானம் வந்தது என்றால் உடனடியாக செக்ரட்டரி மாலினுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய வசியச் சந்தாவை செலுத்துவார்கள். செக்ரட்டரி மால் சந்தா வாங்குவதற்காக எங்களுடைய வீட்டிற்கு வரவேண்டிய நிர்பந்தம் ஒரு நாளும் வந்ததில்லை. பின்னர்
விட்டுச் சென்றவர்களில் ஒரு மகன், 2 மகள்கள் உள்ளனர். அப்துல் கையூம் பாஷா இவர்களினுடைய மகன். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஐவரி கோஸ்டில் மிஷனரி இன்சார்ஜ் ஆவார்கள். செயற்களத்தில் இருந்த காரணத்தினால் தாயாரினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமை மற்றும் மன தைரியத்தை வழங்குவானாக. அவர்களின் தாயாரின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அடுத்த குறிப்பு லாகூரைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் முஹம்மத் சலீம் சாஹிப் அவர்களின் மனைவி மதிப்பிற்குரிய புஷ்ரா பேகம் சாஹிபா உடையதாகும். இவர் செரலியோன் நாட்டின் முபல்லக் இன்சார்ஜான முஹம்மத் நயீம் அஸ்ஹர் சாஹிபின் தாயார் ஆவார்கள். கடந்த தினங்களில் 78 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்திருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 2 மகன்கள் மற்றும் 5 மகள்கள் உள்ளனர். அவர்களினுடைய மகன் செயற்களத்தில் இருந்த காரணத்தினால் தாயாரின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள இயலவில்லை. நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. நயீம் அசர் சாஹிப் எழுதுகிறார்கள், தாயார் பிறப்பில் அகமதியாக இருக்கவில்லை. ஆனால் உறவினர்களில் அகமதியத் இருந்தது. இவர்களுக்கு உண்மையின் தேட்டம் இருந்தது. அல்லாஹ்விடத்தில் அதிக துவா செய்து வந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு மன திருப்தி கிடைத்தது. இறுதியில் 1964ஆம் ஆண்டு ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளில் பையத் செய்தார்கள். மேலும் வாழ்நாள் முழுவதும் இந்த உறவை மிகுந்த விசுவாசத்துடன் நிறைவேற்றினார்கள். அகமதியத்திற்காக எல்லா தியாகங்களையும் செய்வதற்கும் எப்பொழுதும் தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அதிக துவா செய்யக்கூடியவராகவும், ஐவேளை தொழுகைகளை தவிர தஹஜ்ஜுத் தொழுபவராகவும், துணிச்சலும் மன தைரியமும் உடைய பெண்ணாகவும் இருந்தார்கள். கஷ்டத்தை அமைதியாக சகித்துக் கொள்வார்கள். ஆனால் நாவில் ஒருபோதும் முறையிட மாட்டார்கள். காலத்தின் ஹலீஃபாவின் எல்லா பொருள் தியாகத்திற்கான அறிவிப்புகளிலும் முந்திக்கொண்டு பங்கெடுப்பார்கள். ஜமாத்துடைய சந்தாக்களை முறையாக ஆரம்ப நாட்களிலேயே நிறைவேற்றி வந்தார்கள். பிறகு கூடுதலாகவும் சந்தாவை செலுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு தேவையுடையவருக்கும் வசதிக்கு ஏற்ப உதவி செய்வார்கள். ஒருபோதும் எவரையும் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பியதில்லை. அல்லாஹ் மர்ஹூமாவோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. அவர்களின் துவாக்களை அவர்களின் குழந்தைகளின் ஹக்கிலும் ஏற்றுக்கொள்வானாக. அடுத்த குறிப்பு நார்வேவை சார்ந்த மதிப்பிற்குரிய ரஷீத் அஹமத் சௌத்ரி சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் சௌத்ரி குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர்கள் கடந்த தினங்களில் 82வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தனது நோயை மிகுந்த தைரியத்தோடும் துணிச்சலோடும் பொறுமையோடும் எதிர்கொண்டார்கள். சில காலமாக அதிக நோயிற்றிருந்தார்கள். அவர்களுடைய தந்தை சௌத்ரி குலாம் ஹுசைன் சாஹிப் 1926இல் தாமே காதியான் சென்று ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கைகளில் பையத் செய்தும் பாக்கியத்தை பெற்றார்கள். அதற்கு பிறகு வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் தாருல் கஸா காதியான் மற்றும் ரபுவாவில் காசியாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பையும் பெற்றார்கள். இதேபோன்று தலைமையக கட்டிடங்களில் கட்டிடப் பணிகளை கண்காணிப்பது தொடர்பாகவும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். சௌத்ரி ரஷீத் சாஹிப் அவர்களும் தன்னுடைய தந்தையாரோடு ரபுவாவில் ஆரம்ப நாட்களில் பணி செய்வதற்கு அதிக சந்தர்ப்பம் கிடைத்தது. 2வது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் 3வது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் ஜமாத் கட்டிடம் மற்றும் பிற கட்டிடங்களில் எலக்ட்ரீஷியனாகவும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். பிறகு 1970இல் நார்வே சென்று விட்டார்கள். அங்கும் ஜமாத் பணிகளில் எப்பொழுதும் முன்னிற்பார்கள். அவர்கள் தன்னலமில்லாமல் தொண்டாற்றுவார்கள். நார்வேயின் முதல் மர்கஸிலும் அன்னார் தன்னலமின்றி தொண்டாற்றியுள்ளார்கள். ஜமாத்துடைய ஒரு பெரும் தொகையை அவர்கள் மிச்சப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நார்வே ஜமாத்தின் செக்ரட்டரி உமரே ஆமாவாக தொண்டாற்றும் நட்பேற்றை பெற்றார்கள். அவர்களுடைய மகன் முசஃபர் சௌத்ரி மற்றும் முனவர் சௌத்ரி எழுதுகிறார்கள், ஹிலாஃபத்தோடு ஆழிய மற்றும் அளவு கடந்த நேசம் இருந்தது. ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் நார்வே சுற்றுப்பயணத்தின் அனைத்து பொறுப்புகளும் அன்னாரிடமே இருந்தது. உசூர் ரஹிமஹுல்லா அவர்கள் அன்னாரை தன்னுடைய நார்வேயின் கைடு என்று கூறி வந்தார்கள். அன்னாரின் தொண்டுகளை பற்றி கூறியுள்ளார்கள். ஹுத்பாவிலும் அன்னாரின் தொண்டுகளை பற்றி கூறியுள்ளார்கள். என்னோடும் ஹிலாஃபத்திற்கு பிறகு மிகுந்த விசுவாசத்தின் தொடர்பு இருந்தது. முன்பும் நான் அறிந்திருந்தேன். ஆனால் அந்த தொடர்பு பிற்காலத்தில் மிகவும் அதிகமானது. அவர்களின் தந்தை என்னுடைய தந்தையாருக்கு மிகுந்த நெருக்கமானவராக இருந்தார்கள். நாங்கள் சிறு வயதில் சௌத்ரி குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்களை பார்த்திருக்கின்றோம். எப்பொழுதும் சிரித்தவாறு இருப்பார்கள். நல்ல இயல்புடையவராக இருந்தார்கள். சௌத்ரி ரஷீத் கான் சாஹிப் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களின் தந்தையாரோடு அதிகம் ஒத்ததாக இருந்தது. அல்லாஹ் அவர்களோடு மன்னித்தலோடும் நடந்து கொள்வானாக.
எவ்வித மத இன பாகுபாடின்றி மனிதகுல தொண்டாற்றுவதற்கு எந்நேரமும் தயாராக இருப்பார்கள். பின்விட்டுச் சென்றவர்களில் மனை தவிர 2 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். அவர்களில் ஒரு மகன் இனாமுல் ஹக் கோசர் சாஹிப் ஆஸ்திரேலியாவின் அமீர் ஜமாத் மற்றும் மிஷனரி இன்சார்ஜின் சகோதரியின் கணவராவார். அல்லாஹ் அனைவருக்கும் பொறுமையையும் மன தைரியத்தையும் வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் கூறியது போன்று இவர்களின் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.